திருமுருக கோலநாதனின் அன்பு வணக்கங்கள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று உள்ளார். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக இங்கு பலரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலம் நீண்ட நாள் நீடித்திருக்காது, பாதியில் கலைந்துவிடும், ஏதாவது ஒரு காரணங்களால் மாற்றங்கள் நிகழும், அல்லது இவருக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வரும் இவருடைய ஆட்சிக்கு அப்படின்னு நிறைய விதத்துல சொல்றாங்க. அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்ம கிட்ட கிடையாது. அதனால அவர் அந்த பதவியேற்ற நேரத்தில் அந்த கிரகங்கள் என்ன சொல்கின்றன, அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தருகின்றன என்பதை என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற்போல் என்னுடைய அனுபவத்தில் உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பதவியேற்ற அந்த சரியான நேரத்தில் மிதுன லக்னம் உள்ளது, மகர ராசியில் சந்திரன் உள்ளது. பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகம் என்பது லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்தால் அந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் தன்னுடைய இஷ்டப்படியே நடப்பார்கள். ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொள்வார்களே தவிர தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன நினைக்கிறோம், அது சரியோ தவறோ, நான் நினைத்ததை செய்வேன் என்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அவர் கையொப்பம் அவருடைய முதலமைச்சர் கையொப்பம் இட்டுள்ளார். அப்போ பார்க்கும்போது அந்த நேரத்தின் கிரகங்கள் வேலை செய்யும் போது தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்தே தீருவேன் என்று பல விஷயங்கள் அந்த நேரம் அவரை செய்ய வைப்பதற்கான வாய்ப்புகள் துல்லியமான கணிதத்தில் பார்க்கும் பொழுது ஆளுங்கிரகங்களில் 8ம் 12ம் அதாவது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட கிரகம் ஆதிக்கத்தில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப அந்த கையெழுத்து போட்ட நேரத்துக்கு அந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இடையூறுகளும் குழப்பங்களும் விரயங்களையும் உண்டு செய்யக்கூடிய இடம். 8ஆம் இடம்ன்றது தடங்கள், குழப்பம், எதிரிக்கு லாபம், அவருக்கு கஷ்டத்தை தரும், அவருடைய எதிரிகளுக்கு லாபத்தை உண்டு பண்ணும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்னர்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணும். ஆனால் அவருக்கு கஷ்டத்தை உருவாக்கும் என்பது 8ஆம் இடத்துடைய பொதுவான பலன். ஒருவருடைய ஜாதகத்துல 8ஆம் இடம் திசை நடக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். அதே சமயம் பல குழப்பங்களையும் இடையூறுகளையும் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு கிரகமும் வேலை செய்கின்றது. 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானம் அப்படின்றது ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். ஆக இதுதான் அவர் பதவியேற்ற நேரத்தில் உள்ள மேஜர் மிஸ்டேக். லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சதும் அவர் அந்த பதவியேற்ற அந்த கனப்பொழுதில் உள்ள கிரகங்கள் 8ம் 12ம் சம்பந்தப்படுவது அதிக குழப்பங்களை பாதிப்புகளையும் தரக்கூடிய அம்சமாக உள்ளது. இந்த 4-5 நாட்களிலேயே அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக நடக்குமா நடக்காதா, இதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆதரவு அளிக்காத கட்சிகள் மற்றும் பல பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னுடைய ஜோதிட அனுபவத்துல அவர் பதவி ஏற்ற நேரம் சரியில்லை என்பதே என்னுடைய கருத்து. அந்த நேரங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் அந்த நேரம் கட்டாயமாக ஆளுங்கிரகங்கள் தன்னுடைய கடமையை ஏதாவது ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக செய்யும் பட்சத்தில் 2027 4வது மாதம் 27ஆம் தேதிக்குள் அவருடைய பதவி பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் பதவியில் இருந்து விலகலாம், அல்லது பதவியை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது வேற ஏதாவது அதிகமான பாதிப்புகளை தந்து அதன் பிறகு அது சரியாகலாம். இந்த 3 விஷயங்கள் தான். பொதுவாக ஒரு விஷயம் முழுமையாக கெட்டு போக வேண்டும் என்றால் 6ஆம் இடமும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இங்கு 6ஆம் இடம் பெரிதாக வேலை செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. 6ஆம் இடமும் வேலை செய்கின்றது, 8ஆம் இடமும் வேலை செய்கின்றது. எப்படி என்று பார்த்தால், அவர் பதவியேற்ற நேரத்தில் செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த செவ்வாய் திசையானது 2030 10வது மாதம் வரை அவருக்கு அந்த செவ்வாய் திசையானது நடந்துகிட்டு இருக்கு. அந்த செவ்வாய் திசை அப்படின்றத பார்த்தீங்கன்னா
லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் செவ்வாய் வருகிறார். 10ஆம் இடத்தில் வலிமை பெறுகிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆளுமை, வெற்றி, தொழில் ரீதியாக ஆளுமை செலுத்துதல், எதற்கும் துணிந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிகுந்த ஆளுமை தரக்கூடியவர். ஆக 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பாதிப்பில்லை. ஆனால் 6ஆம் இடத்திற்குரியவன் 10ல் இருக்கிறான். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ருண ரோக சத்ரு. சத்ரு என்பவன் யார்? எதிரி, உன்னை வீழ்த்த நினைப்பவன். அவன் எங்க இருக்கான்? நீ தொழில் செய்யக்கூடிய இடத்தில். நீங்கள் என்னதான் அரசியல் சேவை என்றாலும் அதற்கு நீங்கள் சம்பளம் வாங்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் சம்பளம் வாங்குறோம். நமக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு. அது ₹1 நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிதான் ஆகணும். அப்ப அது தொழிலாக வந்துவிடும். அப்ப நீங்க அது தொழிலா நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6க்குடையவன் சத்ருக்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கீங்க. இது அரசியல்ல பொதுவான விஷயம்தான். ஆனால் அந்த சத்ரு கூட சேர்ந்திருக்கிற கிரகம் என்ன? சத்ருஸ்தான அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான். சனி பகவான் நல்லவனா என்று கேட்டால் கட்டாயம் சனி பகவான் நல்லவன் அல்ல. இந்த ஜாதகத்தில் இந்த ஆளுங்கிரகங்களில் சந்திரனுடைய அதிபதி, சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறார்? மகரம். மகரத்தின் அதிபதி சனி பகவான். அவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேரும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் யார் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலும் சண்டை, சச்சரவு, குழப்பம், வகை, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும். சரி, அப்ப சத்ருஸ்தானமும் பாதிப்பு தரக்கூடிய கிரகமும் அங்கே ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்ப அவருக்கு சுத்தி இருக்கிறது, அவர் கூட இருக்கிறது எல்லாமே அவருக்கு பாதிப்பு தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. சரி, அவர் நல்லவரா கெட்டவரா? இந்த லக்னம் கையெழுத்து போட்டக்கூடிய கணப்பொழுதில் லக்னம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லக்னத்தில் குரு உள்ளது. குரு என்பவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன். தான் கற்றதை மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். அறிவுக்காரகன், ஞானத்தை உபதேசிப்பவன், எது சரி எது தவறு என்று உணரக்கூடியவன். ஆக அவர் கையெழுத்து இட்ட நேரத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு மிகுந்த நன்மையை பயக்கும். அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் திசையில் நடக்கக்கூடிய அந்த புத்தி நாதன் சனி புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த சனி புத்தியானது 27/4/2027 வரையிலும் இருக்கு. 27ஆம் தேதி 4வது மாதம் 2027வது வருடம் வரை அந்த சனி புத்தி உள்ளது. இந்த சனி புத்தி காலகட்டம் வரை அவர் தன்னுடைய ஆட்சியை மிகுந்த கவனத்துடன் நடத்த வேண்டும். எந்த விதமான பாதிப்புகளும் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் உருவாகும். இந்த சனி புத்தி காலகட்டத்தை கடந்து விட்டால் பொறுமையாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் லக்னத்தில் உள்ள குருவின் ஆற்றலாலும் அறிவாலும் அந்த காலகட்டத்தை கடந்து விட்டார் என்றால் 5 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி நீடித்து நிற்கும். இந்த 27/4/2027க்குள் பாதிப்பு வந்துவிட்டால் அந்த பாதிப்பு ஆட்சி மாற்றம் அல்லது ஆட்சியில் பிளவு, ஆட்சியில் பாதிப்பு என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தானே தவிர மிகுந்த அற்புதமான காலகட்டம் என்று 2027வது வருடம் 4வது மாதம் 27ஆம் தேதி வரை சொல்ல இயலாது. சரி, இதில் துல்லியமான காலகட்டம் என்ன? துல்லியமாக அதிக பாதிப்பு தரக்கூடிய காலகட்டம் எது என்பதை இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த 2027 4வது மாதம் 27ஆம் தேதி அந்த சனி புத்தி காலகட்டத்தில் அதிகமாக பாதிப்பு வரக்கூடிய காலகட்டம் எதுவாக இருக்கும் என்றால் 7வது மாதம் வரக்கூடிய ஜூலை மாதம் அதிகமான குழப்பங்களையும் பாதிப்புகளையும் தரும். 2026 ஜூலை மாதம் இப்போதைய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதிக பாதிப்பு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடியது முதலில் வரக்கூடிய ஜூலை மாதம். அடுத்ததாக 2வது
பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டம் டிசம்பர் மாதம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு பாதிப்பு ஏதாவது, கஷ்டங்கள் ஏதாவது, குழப்பங்கள் ஏதாவது அதிகமாக ஆகும் காலகட்டம், இரண்டாவது காலகட்டம் எதுவாக இருக்கும் என்றால் டிசம்பர் மாதம் அதிகமான பாதிப்புகளையும் குழப்பங்களையும் தரக்கூடியதாக இருக்கின்றது 2026வது வருடம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் 2027வது வருடம் மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதங்களும் கடுமையான குழப்பங்கள், ஏதாவது ஒரு சுமைகள், கஷ்டங்கள் வரும். அந்த காலகட்டங்களில் அவர் தன்னுடைய ஆளுமை திறனையும் லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய தன்மையும் வெளிப்படுத்தி வெற்றியை பெற்று ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எண்ணங்களாக இருக்கும். கிரகங்கள் என்ன செய்கின்றது என்பது யாரும் அறியார். காலம் அதன் கடமையை செய்தே தீரும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய பொதுவான கருத்து. ஆட்சி காலகட்டம் என்பது 2027வது வருடம் ஏப்ரல் மாதத்தை கடந்து நட்டாட்சி தொடருமானால் 5 ஆண்டுகள் ஆட்சி முழுமையாக இவர் தலைமையிலேயே நடந்து தீரும். அல்லது பாதிப்பு வந்தால் இந்த காலகட்டத்திற்குள் அதிகமான பாதிப்புகள் வரும். அதனுடைய முடிவுகள் எந்த இடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றம் அடையலாம். இது பொதுவான ஆளுங்கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பு. பார்ப்போம், பொறுத்திருந்து. நன்றி.